என்னுடைய மதர் இல்லாவும் ஃபாதர் இல்லாவும் பேர குழந்தை வேணும்னு ஆசைப்படுறாங்க. நீ என்ன சொல்றன்னு கேட்க, அதுவா இப்பதான் எனக்கு சடனா ஞாபகம் வந்தது. என் முடிய விட ட்ரை பண்ண மறந்துட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் நைஸா இங்கிருந்து இசைக்கலான்னு பாக்குறா. உடனே ஹீரோவா அவளை பிடிச்சி இழுத்து அவகிட்ட ரொமான்ஸ் பண்ற மாதிரி போறா. ஹீரோயினும் ரொம்ப பயந்துட்டு இருக்கா. ஆனா ஹீரோ என்ன சொல்றான்னா, பயப்படாத, உன்னுடைய பெர்மிஷன் இல்லாம உன்னுடைய விருப்பம் இல்லாம நான் உன்னை டச் கூட பண்ண மாட்டேன். சோ உனக்கு எப்போ என்ன அக்செப்ட் பண்ணிக்கணும்னு தோணுதோ அப்போ இதெல்லாம் வச்சுக்கலாம், போயிட்டு தூங்குன்னு சொல்லிடுறா. போய் தூங்குன்னு சொல்லிட்டு ஹீரோ நல்லா தூங்கிட்டு இருக்கான். ஆனா ஹீரோயினுக்கு தான் தூக்கமே இல்ல. என்ன வேற சடனா மேரேஜ் பண்ணிக்கிட்டா, உண்மையிலேயே இவனுக்கு என்ன பிடிச்சிருக்கா பிடிக்கிறியா எப்படி கண்டுபிடிக்குதுன்னு சொல்லிட்டு பல குழப்பத்துல பாத்துட்டு இருக்கா. திடீர்னு ஹீரோவும் கண் வெளிச்சு பார்த்துட்டு, என்னாச்சு தூங்காம இருக்க, ஒருவேளை உனக்கு எதுவும் தூக்கம் வரலையா, நீ தூங்குறதுக்கு நான் உனக்கு ஒரு நல்ல எக்ஸசைஸ் சொல்லி தரேன்னு சொல்லிட்டு அவ கூட ரொமான்ஸ் தான் பண்ண போறேன்னு நினைச்சு அவளும் கண்ண மூடி எதிர்பார்த்துட்டு இருக்கா. ஆனா ஹீரோவும் அர்த்தராத்திரின்னு பார்க்காம ஜாக்கிங் போலாம் வான்னு சொல்லி அவளை கூட்டிட்டு வந்துடுறான். சோ நீ சொன்ன எக்ஸசைஸ் இதுதானு கேட்டு ரொம்ப அப்செட் ஆயிடுறா. ஆமா இதுதான் சொன்னா, அப்புறம் நீ என்ன நினைச்சேன்னு கேட்க, நான் என்ன நினைச்சேன், நான் இதை நினைக்கல, எனக்கும் இந்த மாதிரி அர்த்தராத்திரியில ஒரு ரொம்பவே பிடிக்கும், ஓடு ஓடுன்னு சொல்ல ஹீரோ ஓடிட்டு இருக்கான். இவனுக்கு புரியுதா புரியலையா இல்ல புரியாதமா நடிச்சிட்டு இருக்கான்னு கேட்டு புலம்பிக்கிட்டே ஹீரோயினும் அவன் பின்னாடி ஓடிட்டு இருக்கா. அப்போ ஹீரோயின் கால் வேற லைட்டா சுளுக்கு பிடிக்க ஹீரோ தான் அவளை தூக்கிட்டு வரான். புருஷனை எப்படி கரெக்ட் பண்றதுன்னு நெட்ல எல்லாம் கூட சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்கா. அப்பதான் அவளுக்கு செம்ம ஐடியா வருது, இதுதான் கரெக்ட்னு சொல்லிட்டு நைட்டே ஹீரோயின் என்ன பண்றான்னா ஒரு பாட்டில் ஒயின் எடுத்து ஃபுல்லா குடிச்சிடறா. இன்னைக்கு உன்னை செடியூஸ் பண்ணாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோடைய ரூமுக்குள்ள தான் போறா. அதுவும் போகும்போதே ரொம்ப கிளாமரா தெரியணுங்கிறதுக்காக ஏதோ ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ பாத்தீங்கன்னா லைட்டா அவளை பார்த்து ஸ்மைல் மட்டும் பண்ணிட்டு அவன் லேப்டாப் தான் பார்த்துட்டு இருக்கான். என்னடா இவன் கண்டுக்கவே மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு ஹீரோ முன்னாடி போயிட்டு அந்த டேபிள் எல்லாம் படுத்து அவனை சர்வீஸ் பண்ற மாதிரி ஏதோ ட்ரை பண்ணிட்டு இருக்கா. இவளுக்கு இன்னைக்கு என்னாச்சு ஏதோ பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு அப்பவும் ஹீரோ லேப்டாப் தான் பார்த்துட்டு இருக்கான். அடுத்ததா ஹீரோயின் அவன் பக்கத்துல போயிட்டு அவன் முன்னாடி ட்ரெஸ் எல்லாம் கழட்டி காமிச்சிட்டு இருக்கா. அப்ப கூட அவன் கண்டுக்காம அந்த லேப்டாப்பே தான் பார்த்துட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு ஒரு கட்டத்துக்கு மேல செம்ம கடுப்பாயிடுது. உங்களை இந்த அளவுக்கு இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்றான், எதுக்கு என்ன இக்னோர் பண்றீங்கன்னு கேக்குறா. வேன் என்ன பண்ற, நான் மீட்டிங்ல இருக்க பாருன்னு சொல்லவும் பார்த்தா அங்க வீடியோ கால்ல 4 பேர் ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கா பயங்கர எம்பரசிங் ஆயிடுது. அட பாவி, இதை ஃபர்ஸ்டே சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்து ஓடி போயிடா. ஹீரோவும் நம்ம நாளைக்கு கண்டினியூ பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு லேப்டாப்பை மூடி